Taste the Daily. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த மாற்றுத்திறனாளி பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டது வீடியோவாக வெளியானது. அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் செல்ல தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தும் புரோக்கர்கள் பணம் கொடுப்பவர்களை தனி வழியில் உள்ளே அனுப்ப ஏதுவாக ஆங்காங்கே தடுப்பு ஏற்படுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி ஒருவரை தனி வழியில் செல்ல விடாமல் புரோக்கர் ஒருவர் அலைக்கழித்தது வீடியோவாக வெளியாகி பரபரப்பானது. ஸ்டாலின் வீட்டு வேலைகளை முறையாக கவனிக்கும் அமைச்சர் சேகர் பாபு இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பாரா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் அதிக அளவில் மின்சார தூண்கள் செல்லக்கூடிய இடத்தில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதால் வீரர்களுக்கு போதிய பாதுகாப்பு இருக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சோழவந்தான் பகுதியில் விடியா திமுக அரசு அதிக அளவில் மின்சார தூண்கள் மற்றும் மின்கம்பிகள் செல்லும் இடத்தில் விளையாட்டு அரங்கம் அமைத்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் நானும் அரங்கம் அமைக்கிறேன் என்ற பெயரில் விடியா ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு மக்களின் வரி பணத்தை வீணடித்து விட்டதாக விளையாட்டு வீரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரம்பலூர் அருகே வெறிநாய்கள் கடித்ததில் 12 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழைய விராலிப்பட்டி கிராமத்தில் பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 12 ஆடுகள் திருநாய் கடிக்கு பலியாகியுள்ளன. மேலும் காயமடைந்த 2 ஆடுகள் சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன. திருநாய்களின் தொல்லையால் மக்கள் தொடர்ச்சியாக இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஏட்டளவு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை துயரத்தில் ஆழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.